அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு 60 வருடங்களுக்கு பிறகு வரும் முக்கிய அமாவாசை. இந்த நாளில் துலாம் ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் இந்த 7 விஷயத்தை செய்ய தவறாதீர்கள். அது மட்டுமில்லாமல் கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கட்டுக்கட்டாக பணம் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இன்றைய நாள் அமையிருக்கு. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆவணி அமாவாசை மிக முக்கியமான அமாவாசைகள்ல ஒன்று அமைகிறது. அதாவது இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாத அம்மன் வழிபாட்டிற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி என தெய்வங்கள் அவதரித்த கொண்டாட்டத்திற்கு உரிய மாதமாதான் கருதப்படுவது இந்த ஆவணி மாதம். மங்கள நிகழ்வுகள், விரதங்கள், திருவிழாக்கள் என பக்தியுடன் கொண்டாட்டங்கள் துவங்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் வரும் விசேஷங்கள் என்ன என்று பார்க்கும்போது, பக்திமயமான அம்மனுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து மங்கள நிகழ்வுகளை, விசேஷங்கள் மற்றும் விழாக்களை வரவேற்கும் இந்த ஆவணி மாதம் பிறந்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 16ஆம் தேதி வரை ஆவணி மாதம் உள்ளது. சூரிய பகவான் சிம்ம ராசியில் பயணிக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. இந்த மாதத்தை தமிழில் மடங்கள், கார் என்ற பெயர்களாலும் அழைக்கிறார்கள். அதாவது மழை காலத்தின் துவக்க மாதமாக இந்த ஆவணி மாதம் கருதப்படுகிறது. சிவபெருமான் தனது திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்திய மாதம் என்பதால் ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் கருதப்படுகிறது. ஆவணி முளைக்கட்டு திருவிழா பல கோவில்களில் மிகவும் விசேஷமாக நடத்தப்படுவது உண்டு. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் எந்தெந்த நாட்களில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தின் முதலாவதாக ஆவணி அமாவாசையே அமைகிறது. அதாவது அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான நேரமாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, தானங்கள் வழங்குவது, மந்திர ஜபம் செய்வது ஆகியவை மிகுந்த புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும். இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஆவணி மாத அமாவாசை இந்த ஆண்டு இந்த ஆவணி மாதத்தில் எப்போது வருகிறது, இந்த நாளுக்கு என்ன சிறப்பு, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதால் முன்னோர்களின் சாபங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதுடன் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்து மதத்தில் அமாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாளாகும். அதில் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலயபட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதுடன் முன்னோர்களின் ஆசைகளும் கிடைக்கும். அதனால் ஆவணி மாத அமாவாசையை பிதோரின் அமாவாசை என்று குறிப்பிடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் துர்கா தேவியை வழிபட்டால் அவர்களின் கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பகல் 12:54 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 12:29 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது, பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது, புனித நதிகளில் நீராடுவது ஆகியவை மிகுந்த புண்ணியம் தரும். அதே சமயம் மிக முக்கியமான 7 விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டத்தை வரவழைத்துவிடும். முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசையில் துலாம் ராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டிய 7 விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, முதலாவதாக அசைவத்தை தவிர்க்க வேண்டுங்க. அதாவது அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அதனால் அன்று உடல், மனம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அசைவம், முட்டை, மீன், மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும். இதனால் சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும். இதனால் அவர்களின் ஆசியை பெற முடியும். இரண்டாவதாக, இந்த நாளில் சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது. இது மிகவும் தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய
பித்ரு காரியங்களை தவிர்ப்பதால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். பெரிதாக பூஜைகள் செய்து வழிபட முடியாவிட்டாலும், அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும், எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். மூன்றாவதாக முக்கிய முடிவுகள் எடுப்பது, மங்கள பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசையினால் தவிர்க்க வேண்டும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ருத்ராட்சம், எந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அபசகுணமாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அமாவாசை அன்று கொண்டை கடலை, கீரை, பார்லி, முள்ளங்கி, சுரைக்காய், வெள்ளரிக்காய், பழைய உணவுகள், பாகற்காய் போன்ற உணவுகள் சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும். இந்துக்களின் நம்பிக்கைகளின்படி இந்த உணவுகளை அமாவாசையில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. ஐந்தாவதாக அமாவாசை அன்று ஆன்மீக சுத்தம், முன்னோர்களின் மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியம். அதனால் இந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவது ஆகிய எதிர்மறை ஆற்றலை ஈர்ப்பதுடன் பித்ரு தோஷத்திற்கு ஆளாக்கிவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆறாவது விஷயம் என்னவென்று பார்க்கும்போது, அமாவாசை அன்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எண்ணெய் தான் செய்யலாம். இது பித்ரு தோஷத்துடன் சனி தோஷத்தையும் போக்கும், நன்மைகளை தரும். இது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் என்பதால் மற்றவரின் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற முயற்சி செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது. ஏழாவது விஷயமாக, அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு சனி பகவானுக்கும் உரிய நாளாகும். அதனால் இந்த நாளில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இது மகாலட்சுமியின் கோபத்தை தூண்டக்கூடியதாகும். அதேபோல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதால் இது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கிவிடும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனது சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் வருவதால் தொழில் ஏற்றம், வணிக லாபம், பொருளாதார முன்னேற்றம், அரசாங்க காரியங்களில் வெற்றி முதலியவை உண்டாக இருக்குதுங்க. கேது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பான பலன்களை தரும். குருவும் சுக்கிரனும் ராசியை பார்ப்பதால் ராசி பலன் பெறுகிறது. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பது சகல விதங்களிலும் சிறப்பான பலனை தரும். புதிய முயற்சிகள் செய்யலாம். பழைய கடன்கள் வசூலாகும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்குங்க. எடுத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வீட்டில் ஆடம்பர பொருட்கள், துணிமணிகள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்ப செலவுகளை எளிதாக உங்களால் சமாளித்து விட முடியுங்க. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. நீங்கள் எதிர்பாராத காரியங்களும் கூட இப்போது துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது மட்டுமில்லாமல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.